வணக்கம் நேயர்களே. மாணவி அனிதாவை தமிழகம் அவ்வளவு எளிதில் மறக்க முடியாது. சின்ன வயசுலேருந்தே மருத்துவர் ஆகணுன்ற கனவோட நல்லா படித்து வளர்ந்து 12ஆம் வகுப்பில் ஒரு நல்ல மதிப்பெண்ணையும் எடுத்தாங்க. ஆனால் குறுக்க இந்த நீட் தேர்வு முறை புதிதாக வந்ததால் தன்னுடைய மருத்துவ கனவு சிதைந்ததை தொடர்ந்து அதுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க. சட்ட போராட்டங்கள் தோல்வியடைந்த நிலையில் தன்னுடைய மருத்துவ கனவு சிதைந்து விட்ட விரக்தியில் தன்னுடைய உயிரையும் மாய்த்து கொண்டார் அனிதா. இந்த நீட் தேர்வு முறைக்கு எதிராக போராடி உயிரிழந்த அனிதாவை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த நீட் தேர்வை ஏத்துக்கிட்டு அதுக்கு கடினமா உழைச்சி அந்த தேர்வை எழுதி அந்த தேர்வு முறையில் நடந்த ஒரு பிழையால உயிரிழந்த மாணவி விதி சூரியவன்ஷியை நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? கடந்த 2020ஆம் ஆண்டு மத்திய பிரதேச மாநிலம் சிந்த்வாராவை சேர்ந்த விதி சூரியவன்ஷி 18 வயது இளம்பெண் இந்த தேர்வை எழுதியிருந்தாங்க. அவங்களுடைய கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு அவங்க இருந்த நிலையில் ரிசல்ட்ஸ் வந்தது. அவங்களுடைய மதிப்பெண் எவ்வளவு வந்தது? 6. 720க்கு 6 என்ற மதிப்பெண் வந்தது அவங்களால தாங்கிக்க முடியல. அந்த மன உளைச்சல்லே அவங்க தற்கொலையும் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க தற்கொலை செய்த பிறகுதான் அவங்க தேர்வு எழுதின அந்த OMR ஷீட்டை வாங்கி பார்க்கும்போது அவங்களுடைய மதிப்பெண் 6 கிடையாது, 590. ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்கோரை எடுத்திருந்துமே இந்த தேர்வு முறையில் ரிசல்ட்ஸ் வெளியிடுவதில் ஏற்பட்ட ஒரு குளறுபடியால் அந்த மாணவி தற்பொழுது உயிரோடு இல்லை. இதற்கு பதில் சொல்ல வேண்டியது யார்? இந்த தேர்வை நடத்தக்கூடிய அந்த நிறுவனம், அதுதான் தேசிய தேர்வு முகமை. ஸோ இந்த நீட் யூஜிக்கான நுழைவுத் தேர்வு அப்படின்றதையும் தாண்டி IIT JEE, பொது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வான CUET, பொது மேலாண்மை அனுமதி தேர்வான CMAT, பட்டதாரி மருந்தாளுநர் திறனறிதல் தேர்வுன்னு சொல்லப்படக்கூடிய GPAT, இந்த மாதிரி 25 தேர்வுகளை நடத்துவதற்கான பொறுப்பு இந்த தேசிய தேர்வு முகமையிடம் தான் இருக்கிறது. அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. ஆனால் நடப்பது என்ன? இந்த நீட் பிரச்சனையால் விதி சூரியவன்ஷி உயிரிழந்த அதே ஆண்டு நடந்த IIT JEE தேர்விலையும் ஒரு குளறுபடியானது நடந்தது. உலகத்திலே மிகவும் கடினமான தேர்வுகளில் ஒன்றாக சொல்லப்படக்கூடியது இந்த JEE. இதில் அஸ்ஸாம் மாநிலத்தில் நீல் நக்ஷத்ரதாஸ் என்ற மாணவன் 2020ஆம் ஆண்டிற்கான அஸ்ஸாம் மாநிலத்தில் முதல் மதிப்பெண் பெற்றார். ஆனால் கொஞ்ச நாள் என்ன தெரிய வந்தது? அவர் ஆள்மாறாட்டம் செய்து இந்த எக்ஸாம் எழுதியிருக்கார். ஆள்மாறாட்டம் செஞ்சு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கார் நீல் நக்ஷத்ரதாஸ். இந்த மாதிரியான குளறுபடிகள் வெளியாகும் போதே தேசிய தேர்வு முகமை சுதாரிச்சிருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? இது அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கக்கூடிய ஒற்றை சர்ச்சை தான், இதை பெரிதிப்படுத்த தேவையில்லை அப்படின்ற ஒரு பதில் தான் அப்பையும் சொன்னாங்க. அவங்களோட அந்த விளக்கத்தை மாணவர்களும் பெற்றோர்களும் ஏற்றுக்கிட்டதால தான் இப்போ தேசிய தேர்வு முகமை சர்ச்சையானது இப்படி பறந்து விரிஞ்சு விருட்சமாக வளர்ந்திருக்கிறது. சரி, இந்த தேசிய தேர்வு முகமை எப்போது செயல்பாட்டிற்கு வந்தது அப்படின்ட்டு பார்த்தோம்னா, கடந்த 2010ஆம் ஆண்டே இந்த மாதிரியான ஒரு தேர்வு முகமை நமக்கு அவசியம், அது சுயாட்சியோடு இருக்க வேண்டும், வெளிப்படைத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்றெல்லாம் பரிந்துரையானது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே வழங்கப்பட்டது. ஆனால் இதை கேபினெட்டுக்கு போய் அப்ரூவல் ஆகி இதை ஒரு ஸ்ட்ரக்சராக கொண்டு வந்தது 2017ஆம் ஆண்டில் தான். ஆனால் இது ஒரு சுயாட்சி முறை கொண்ட அமைப்பாக இருந்ததே தவிர வெளிப்படைத்தன்மை என்பது அதில் கேள்விக்குறியாகவே இருந்தது என்று குற்றம் சாட்டுகின்றனர் கல்வித்துறை வல்லுநர்கள். இந்த தேசிய தேர்வு முகமை அமைக்கப்பட்டப்போ இதோடைய நோக்கம் என்னன்னு சொன்னாங்க? வெளிப்படையான செயல்திறன் மிக்க தேர்வுகளை நாங்கள் நடத்துவோம், பல்வேறு துறை நிபுணர்களை சார்ந்து அவங்களோடு ஆலோசித்து அதற்கு தேவையான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளை மேற்கொண்டு திறன்மிக்க மாணவர்களை கண்டறிவதே எங்களுடைய நோக்கம் அப்படின்ட்டு சொல்லி தான் ஆரம்பிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சர்ச்சை நீட்டுன்னு மட்டும் கிடையாது, பல்வேறு தேர்வுகளில் தொடரும் இந்த சர்ச்சை இந்த நோக்கத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. என்ன நடந்தது? கடந்த மே 5ஆம் தேதி நீட் யூஜி, அதாவது மருத்துவ இளங்கலை படிப்புகளுக்கான இந்த நுழைவுத் தேர்வானது நடத்தப்பட்டது. தேர்வு நடந்த அன்னைக்கே ஒரு வதந்தி காட்டுத்தீயாக பரவியது. பேப்பர் லீக் ஆயிடுச்சு என்பதுதான் அது. ஆனால் மத்திய கல்வி அமைச்சகமும் சரி, இந்த தேசிய தேர்வு முகமையும் சரி அதை மறுத்தாங்க. தேவையில்லாத பொருளையை கிளப்பாதீங்க, சில இடங்களில் மட்டும் கொஷின் பேப்பர் மாற்றி தரப்பட்டதால சில நேரம் தாமதமானது, அதனை தாண்டி வேற எந்த சர்ச்சையும் இல்லை அப்படின்றது தான் அவங்களுடைய நிலைப்பாடாக மே 5 அந்த காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் தேர்வு முடிவுகள் எப்போ வெளியாகும்னு சொல்லியிருந்தாங்க? ஜூன் 14ஆம் தேதி வெளியாகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 10 நாட்கள் முன்னாடியே ஜூன் 4ஆம் தேதி இந்த நீட் யூஜிக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகிறது. ஜூன் 4ஆம் தேதி வேற ஒரு முக்கியமான நாளாச்சு இந்தியாவுக்கு, நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான நாள். அப்படி ஒரு முக்கியமான நாளில் சொன்னதை விட 10 நாள் முன்னதாகவே ஏன் சாஃப்ட் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு இந்த நீட் யூஜிக்கான தேர்வு முடிவுகள் என்ற ஒரு சந்தேக விதை அப்பொழுதே விதைக்கப்பட்டது. முன்கூட்டியே வெளியான நீட் தேர்வு முடிவுகளை அலசி ஆராய்ஞ்சப்பதான் சில பகீர் உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்தது. கிட்டத்தட்ட 67 பேர் முழு மதிப்பெண்கள் எடுத்து தேசிய அளவில் முதல் ரேங்க் எடுத்திருக்காங்க. அதாவது 720க்கு 720 எடுத்திருக்கிறார்கள் 67 பேர்.
ஆனால் போன வருஷம் 2023 எத்தனை பேர் டாப்பர் தெரியுமா? 2 பேர். எப்படி இப்படி ஒரு சடன் ஜம்ப், அந்த அளவுக்கு பேப்பர் ஈஸி ஆயிடுச்சா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதன் பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் தகவல்கள் வெளியாக ஆரம்பிச்சது. அதில் மிகவும் அதிர்ச்சி ஏற்படுத்திய தகவல், இந்த 67 பேரில் 8 பேர் ஒரே பயிற்சி மையத்தில் படித்த மாணவர்கள். அவங்க தேர்வுக்கு அப்பியர் ஆனது அவங்களுடைய சீரியல் நம்பர் கூட பார்த்தீங்கன்னா மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பர்களாகவே இருந்திருக்கிறது. இது மிகப்பெரிய சர்ச்சையை உடனே ஏற்படுத்தியது. இந்த முதல் மதிப்பெண் தொடர்பான சர்ச்சை ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் சில மாணவர்கள் 717 718 எல்லாம் மதிப்பெண் எடுத்திருக்காங்களே, அது எப்படி சாத்தியம்னு கேள்வியை முன் வச்சு சர்ச்சை வெடிச்சது. அதுக்கு காரணம் என்னன்னா, நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த மதிப்பெண்கள் எடுக்க வாய்ப்பு இல்லை என்று சொன்னார்கள். ஏன் அந்த மதிப்பெண் வழங்கும் முறை என்ன நாம பார்க்கும்போது, 720க்கு டோட்டல் மார்க்ஸ், அதுல ஒரு கேள்விக்கு 4 மதிப்பெண்கள் என்று வழங்கப்படும். ஒருவேளை நீங்க அந்த கேள்விக்கு தப்பான பதில் கொடுத்துட்டீங்களா -1, இதுதான் மதிப்பீடு முறை. ஸோ 720 வந்து நீங்கள் ஒரு கேள்விக்கு நீங்கள் தப்பாக பதில் சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து -1, அதுக்கு தப்பான பதில் -4 அப்படின்ட்டு மொத்தம் 5 மார்க்குக்கு போயிடும். ஸோ 715 உங்களோட மார்க். அதே இல்லாமல் ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் விட்டுட்டீங்களன்னா 4 மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ 716. ஸோ 716 715 தான் இது சாத்தியம் வாங்குவதற்கு. ஆனால் 718க்கும் 19க்கும் என்ன விளக்கம் கொடுத்தாங்க? அது கிரேஸ் மார்க்ஸ். சில மையங்களில் காலதாமதம் நேர தாமதமானது சில மாணவர்களுக்கு, அதனால் ஒரு 1500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இந்த கிரேஸ் மார்க்ஸ் ஆனது வழங்கப்பட்டதுன்னு தேசிய தேர்வு முகமையிலிருந்து அப்போதான் விளக்கம் கொடுக்கப்பட்டது. இந்த விளக்கத்தை ஏன் முதலையே கொடுக்கல? இந்த நேரம் தாமதமானதை வந்து ஏன் முன்னாடியே சொல்ல? இது சம்பந்தமான விளக்கத்தை ப்ரோஷூரில் வந்து நீங்கள் கொடுத்துருக்கணுமே, ஏன் கொடுக்கல? இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட அதற்கு தேசிய தேர்வு முகமையிடம் சரியான பதில் இல்லை. இந்த சர்ச்சையெல்லாம் ஓடிட்டு இருக்கும் போதே மத்திய பாஜக அரசோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதாதளம் கட்சி ஆட்சி செய்யும் பீகார்ல இந்த நீட் பேப்பர் லீக் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ஆதாரத்தோடு பகிரங்கப்பட்டது. என்ன நடந்திருக்கு? பீகார் மாநிலத்தில் 30 லட்சம் ரூபாயிலிருந்து 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் லஞ்சம் பெறப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு அந்த கொஷின் பேப்பர் முன்னாடி நாளே கிடைச்சிருக்கு. அவங்க எல்லாரையுமே ஒரு மையத்திற்கு கூட்டிட்டு போய் அந்த கேள்விக்கும் அதற்கான பதிலையும் அவங்க மனப்பாடம் பண்ணப்பட்டிருக்கு. அதன் பிறகு அவங்க தேர்வு மையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுல கொடுமையான விஷயம் என்ன தெரியுங்களா? அதுல சம்பந்தப்பட்ட ஒரு மாணவர் 30 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து கொஸ்டின் பேப்பர் முன்னாடி நாளே வாங்கிட்டு போய் மனப்பாடம் பண்ணி தேர்வில் ஃபெயில் ஆகியிருக்கார். இந்த மாதிரியான மாணவர்கள் தான் இந்த தேசிய தேர்வு முகமை நடத்தக்கூடிய தேர்வு நமக்கு கொடுக்கக்கூடிய திறன் வாய்ந்த மாணவர்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள் கல்வித்துறை வல்லுநர்கள். இது பீகார் மாநிலத்தில் மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்திட்டு இருந்த அதே நேரத்தில் குஜராத்தில் கோத்ரா நகர்லையும் ஒரு சர்ச்சை வெடித்தது. என்னன்னா, அந்த எக்ஸாம் சென்டரில் இருந்த டெப்டி சூப்பரிண்டென்ட்டாக இருந்தக்கூடிய ஒரு ஆசிரியர் என்ன பண்ணியிருக்கார், சில மாணவர்கள் கிட்ட 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் பேரம் பேசியிருக்கார். பணம் வாங்கிட்டு அந்த மாணவர்கள் உங்களுக்கு பதில் தெரியலனா அதுக்கு நீங்கள் ஆன்சர் ஃபில் பண்ண வேணாம், அதுக்கப்புறம் நான் ஆன்சர் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு பேரம் பேசி பணத்தையும் வாங்கியிருக்கார். இந்த சர்ச்சையும் வெளிச்சத்திற்கு வந்தது. அதன் பிறகுதான் இந்த மாதிரியான குளறுபடிகள்லாம் ஒரு நெட்வொர்க்கா நிறைய மாநிலங்கள்ல நடந்து கொண்டிருப்பது பட்டவர்த்தனமானது. மாணவர்களோட செயல்திறனை சோதிக்கும் தேசிய தேர்வு முகமையோட செயல்திறன் பெரிய அளவில் இதனால கேள்விக்குள்ளாக்கப்பட்டு சுபோத் குமார் சிங் இதனுடைய தலைவர் பொறுப்பில் இருந்த நபர் நீக்கப்பட்டார். இந்த நிலையில தான் தேசிய தேர்வு முகமை பற்றி பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து கல்வித்துறை வல்லுநர்கள் தற்பொழுது முன்வைக்க தொடங்கியிருக்கிறார்கள். நாட்டின் மிகப்பெரிய தேர்வுகளை நடத்தும் பொறுப்பில் இருக்கக்கூடிய, மாணவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க அவங்களுடைய செயல்திறனை சோதிக்கும் பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்த தேசிய தேர்வு முகமையின் செயல்திறனே தற்பொழுது சந்தேகத்திற்கும் குற்றச்சாட்டுக்கும் உள்ளாகி இருக்கிறது. இவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிறுவனத்தில் வெறும் 25 பேர் தான் நிரந்தர பணியாளர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஏன்னா பேப்பர் செட் பண்ணுறது, பேப்பர் விநியோகம் பண்ணுறது, இந்த தகவல் பாதுகாப்பு, இது எல்லாமே அவுட் சோர்ஸ் பண்ணப்பட்டிருக்கு என்ற ஒரு குற்றச்சாட்டை கல்வித்துறை வல்லுநர்கள் முன்வைக்கிறார்கள். இதனால தான் பல்வேறு குளறுபடிகளும் நடந்திருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டும் ஒலிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த 2020 அஸ்ஸாம் மாநிலத்தில் முதல் மதிப்பெண் எடுத்த மாட்டினாருன்னு சொன்னோம் இல்லையா, அந்த நீல் நட்சத்திரதாஸ், அந்த விவகாரத்தில் கூடிய முக்கிய குற்றவாளிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவுட் சோர்ஸ் பண்ணப்பட்ட நிறுவனங்களுடைய ஊழியர்களாகத்தான் இருக்கிறார்கள். இந்த மாதிரியான குளறுபடிகள் ஏற்படுத்திய சர்ச்சைகளால தான் கடந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்தில் நீட் தேர்வு முறைக்கு எதிராக வலுத்த குரல்கள் மாதிரி இன்னைக்கு வட மாநிலங்களில் 10 மடங்கு அதிகமாக எதிர்ப்பு குரல்கள் எழுந்து வருகின்றன. மாணவர்களும் பெற்றோர்களும் களத்தில் இறங்கி போராடி வருகிறார்கள். எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்கள். நிலைமை மிக மோசமடைகிறது என்பதை உணர்ந்திருக்கிறது மத்திய கல்வித்துறை அமைச்சகம்.
கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்ன்ற மாதிரி இந்த குளறுபடிகளால் யூஜிசி நெட் தேர்வு நடத்தப்பட்ட அடுத்த நாள் கேன்சல் பண்ணப்படுது. சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் அதுவும் ஒத்தி வைக்கப்படுகிறது. மீண்டும் அது நடத்தப்படும் தேர்வு தற்பொழுது தேதியானது அறிவிக்கப்பட்டிருந்தாலுமே கூட இந்த முறை பேப்பரில் கிடையாது, கம்ப்யூட்டர் மூலமாக இந்த தேர்வு நடத்தப்படும் அப்படின்ற ஒரு மாற்றத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தேசிய தேர்வு முகமை இன்னும் சிறப்பாக செயல்பட உங்களுடைய கருத்துக்களையும் தாருங்கள்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு ஓப்பன் இன்வைட்டை கொடுத்திருக்கு மத்திய அரசு. நீட் மாதிரியான முக்கிய தேர்வுகளை நடத்தும் இந்த தேசிய தேர்வு முகமையுடைய தோல்வி இப்போ பகிரங்கப்பட்டு போயிருக்கு. ஸோ நிலைமையை சீராக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு மட்டும் இல்லை, இப்போ பொதுமக்கள் கைகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தேசிய தேர்வு முகமையுடைய செயல்திறனை எப்படி முன்னேற்றலாம், உங்களுடைய பரிந்துரைகளை வழங்குங்கள் என்று ஒரு ஓப்பன் கால் கொடுத்திருக்காங்க, இன்வைட் பண்ணியிருக்காங்க மத்திய கல்வி அமைச்சகம். முன்னாள் இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் இதுக்காக ஒரு குழுவும் அமைக்கப்பட்டு இதுக்கு பிரத்யேகமாக ஒரு வலைதளமும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. innovateindia.mygov.in/examinationreformsNTA என்ற ஒரு வலைதள பக்கத்தில் நீங்கள் போய் உங்களுடைய ப்ரொஃபைலை ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் வழங்கலாம். இது யாரோ ஒரு மாணவருக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம்னு எடுத்துக்காம நாளைக்கு நமக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கே கூட நடக்கலாம். வருங்காலத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கே கூட இந்த மாதிரியான குளறுபடிகளால் பாதிப்பு ஏற்படலாம் என்ற ஒரு பொறுப்போடு பொதுமக்கள் இதை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை சமூக ஆர்வலர்கள் முன்வைக்கிறார்கள். வரும் ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் இதற்கு கால நிர்ணயம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வலைதளத்துக்கு போய் உங்களுடைய பரிந்துரைகளை தவறாமல் பதிவு செய்யுங்கள். மத்திய அரசுக்கு உங்களுடைய குரலை தெளிவுபடுத்துங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.